ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். நான் ஜெசிகா வினோலியா. ஒருத்தருடைய வீடு ஜப்தியில் போயிடுச்சு. அவங்களால நிறைய காலமாக பேமெண்ட் பண்ண முடியாமல் இருந்தது. அதனால அவங்களுக்கு அந்த நிலமை வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து குடும்பத்தை நடத்துனது சரியில்லை, அந்த ஆள் சம்பாதிச்சது எல்லாமே வீணாக்குனாங்க அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை பற்றி எல்லாரும் நிறைய பேசுனாங்க. அப்போ நான் கேட்டேன், அவங்க வீட்டில் என்ன நடந்ததுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது ஒழுங்கா. அப்போ நம்ம ஏன் இதை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, நம்மலாம் குடும்பம் நடத்தலையா, நம்மலாம் எப்படி இருக்கிறோம், நம்ம வீடெல்லாம் அப்படி ஜப்திலையா போகுது அப்படின்லாம் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் வேற வேற மாதிரி இருக்கும். அதில் முழு விபரமும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க ஏதாவது உதவி கேட்டால் நம்மளால் முடிஞ்சால் உதவியை செய்வோம். ஆனால் இப்படி பேச வேண்டாம், ஏன்னா அவங்களோட பிரச்சனை முழுசா நமக்கு தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன். உண்மையும் அதுதான். வாழ்க்கை எப்பவுமே எல்லாருக்கும் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொருத்தர் பிரச்சனை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது நம்ம எதிராளியோடைய பிரச்சனை. நம்மளால ஈஸியாக இன்னொருத்தருக்கு இதை நீ இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட முடியும். ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் அதோட ஒரிஜினல் நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி. நான் ஸ்காட்லாண்டு போயிருந்தப்ப என்னுடைய மகன் வீட்டில் இருந்து அந்த கண்ணாடி ஜன்னல் வழியாக வெளியில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வெளியே பார்க்க அவ்வளவு அழகாக இருந்தது. அந்த கண்ணாடி பேனலை கையால் தொடச்சி விட்டப்ப வெளியில் அந்த ஊர் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு என் பிள்ளைகள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அழகாக தான் இருக்கும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னைய வெளியில் கூட்டிகிட்டு போனாங்க. படி இறங்கி கீழே கால் வைக்க முடியல, அப்படி ஒரு குளிர். அது டிசம்பர் மாதம், லேசாக பனி பெஞ்சிருக்கு. ரோடு ஒரு லேயர் பனி இருக்கு, வழுக்கிற அளவுக்கு. பார்த்து கால் வைங்க, இல்லைன்னா கீழே விழுந்துருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடமா மேலிருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது அப்படின்னு நான் யோசிக்கிற அளவுக்கு அங்கே குளிரும் ஆபத்தும் நிறைய இருந்தது. எல்லாரோட பிரச்சனைகளும் அப்படித்தான். தூரத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு அது அழகா தெரியலாம், அல்லது நம்மளால சமாளிக்கக்கூடியதா தெரியலாம். ஆனா அதை இன் ரியாலிட்டியா அவங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க கிட்ட கேட்டாதான் அது உண்மையில் எவ்வளவு பெரிய பரிமாணத்தை கொண்டதுன்னு தெரியும். அவங்க பிரச்சனைய அவங்களால சமாளிக்க முடியலைன்னா நம்மளால முடிஞ்சா உதவி செய்வோம், இல்லையா இருந்தா வாயை மூடிக்கிட்டு சும்மா இருப்போம். அவன் அப்படி பண்ணியிருக்கலாமே, இப்படி பண்ணியிருக்கலாமேன்னு தயவு செஞ்சு யாரை பற்றியும் பேசாதீங்க. எல்லா பிரச்சனைகளுடைய முழு பரிமாணமும் நமக்கு தெரியாது. அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நாம் ரொம்ப யோசிப்போம். அந்த இடத்துல நம்ம இருந்து பார்த்தா மட்டும்தான் அதோடைய பரிமாணம் நமக்கு தெரியும். அந்த இடத்துல நாம் இருந்தால் மட்டும்தான் நாம் எப்படி திகைச்சு போவோம், ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்குமே அப்படின்னு யோசிக்கிற நிலைமைகள்லாம் நமக்கு புரியும். நாம் வெளியாளாக இருந்துக்கிட்டு இன்னொருத்தரை பற்றி அந்த மாதிரி பேச வேண்டாம். பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கு முடிஞ்சால் உதவி செய்வோம், இல்லையா இருந்தால் ஒதுங்கி நிற்போம். அவங்க பிரச்சனையை பார்க்கட்டும், அதுக்கு வழி விடுவோம். அதுக்கு பதிலாக கண்டமேனிக்கு பேச வேண்டாம். ஜெஸி ரைட்.